பங்குன மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாகாத்மியம் 22ஆம் அத்தியாயமான 22ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பலி மகாராஜன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்து தேவராஜன் தேவேந்திரனின் நிலையை அடைய முயன்ற கதையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய கதையில் பல்வேறு தேவர்கள் வாமன பெருமானுக்கு பலவிதமான பரிசுகளை வழங்கிய போது வலிமைமிக்க வாமனமூர்த்தி தன் தந்தை கஷ்யப முனிவரையும் தாய் அதிதி தேவியையும் வணங்கிவிட்டு யாகம் புரவலரான பலியின் யாக பீடத்திற்கு புறப்பட்டார். அக்காலத்தில் சுரேஸ்வர்கள் வேதாந்த அறிஞரான விஷ்ணு பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டிருந்தனர். பல்வேறு வடிவங்களையும் வேடங்களையும் எடுத்த பகவான் யாக பீடத்திற்குள் பிரவேசித்து சாமவேதத்தின் ஸ்லோகங்களை முறைப்படி ஓதினார். சாமவேதத்திற்கு பின்னர் அவர் இவ்வாறு கூறினார்: அரசே, ஹிரண்யகசிபு மன்னனின் மகனான பிரகலாதாழ்வார் புலன்களின் அதிபதியாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தனாகவும் விளங்கிய பேரொளி மிக்கவன். அவன் ஹிரண்யகசிபு மன்னனின் சபையில் பேரொளி மிக்க நரசிம்ம பெருமாளை வெளிப்படுத்தினான். அதே பிரகலாதனின் மைந்தனே உலகில் விரோச்சனன் என்று புகழ்பெற்ற உமது தந்தை. அந்த மாமனிதரே தன் தலையை தானம் செய்து தேவேந்திரனை சாந்தப்படுத்தினார். அரசே, நீ அந்த பெரிய மனிதரான விரோச்சனனின் மகன். நீ பெரும் புகழை பரப்பி இருக்கிறாய். உன்னுடைய புகழ் எனும் பேரொளியில் தேவர்கள் அனைவரும் விட்டல் பூச்சிகளைப் போல எரிந்து போனார்கள். நீ தேவேந்திரனை கூட வென்றிருக்கிறாய். ஆனாலும் அவனிடம் சில ஐயங்கள் இருக்கின்றன. இருந்த போதிலும் நீ எனக்கு 3 அடி நிலத்தை தானமாக அளிக்க வேண்டும். இதனை கேட்ட விரோச்சனனின் மகனான பலி சக்கரவர்த்தி புன்னகைத்து, பெரியவரே, மலைகள், பரந்த காடுகள் மற்றும் அனைத்து தீவுகள் உள்பட இந்த முழு பூமியையும் நான் தங்களுக்கு தர முடியும். நான் வழங்கும் நிலத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். அப்போது வாமனமூர்த்தி கூறினார்: அசுரர்களின் அரசனே, நான் நடக்கும்போது என் 3 அடிகள் அளக்கக்கூடிய அளவு நிலம் எனக்கு வேண்டும் என்றார். அந்த பிரம்மச்சாரியின் வார்த்தைகளை கேட்ட பலி சக்கரவர்த்தி புன்னகைத்து, சரி, எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். இவ்வாறு கூறி பலி சக்கரவர்த்தி கஷ்யபரின் மகனான வாமனமூர்த்தியை பணிவுடன் வழிபட்டான். அக்காலத்தில் பெரும் முனிவர்களும் துறவிகளும் வலிமை மிக்க பலியின் பெரும் செல்வத்தை புகழ்ந்து கொண்டிருந்தனர். இவர் வாமன பிரம்மச்சாரி வடிவில் உள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார். தாங்கள் அவர்களுக்கு பிச்சை அளிக்க கூடாது. அவர்கள் தேவேந்திரனின் பணியை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்துள்ளனர். மேலும் உங்கள் யாகத்தை உடனடியாக குலைக்கிறார்கள். எனவே ஆன்மீக உண்மைகளை ஒளிரச் செய்யும் இந்த விஷ்ணுக்கள் இந்த நேரத்தில் உங்கள் வழிபாட்டிற்கு தகுதியற்றவர்கள். விலகிச் செல்லுங்கள். அவர்கள் ஏற்கனவே மோகினி வடிவம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தமூட்டி ராகுவை கொன்றனர். அவர்களே அசுரர்களை கொன்றனர். அவர்களாலேயே கொல்லப்பட்டனர். அவர்களே கடவுள் மற்றும் முழு பிரபஞ்சத்தின் பாதுகாவலர். ஐயா, இப்போது உங்கள் செயல்களில் நன்மை தீமைகளை உங்கள் மனதில் சிந்தித்து பார்க்க வேண்டும். குரு சுக்ராச்சாரியாரின் விளக்கத்தை கேட்டதும் பலி மன்னன் புன்னகைத்து கொண்டே மேகத்தின் கர்ஜனை போன்ற ஆழமான குரலில், குருதேவா, நீங்கள் என்னை தொந்தரவு செய்ய பயன்படுத்திய வார்த்தைகள் என் நலனை கருத்தில் கொண்டே பேசப்பட்டன. ஆயினும் இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது எனக்கு நன்மை பயக்கும் உங்கள் வார்த்தைகள் கூட எனக்கு தீங்கு விளைவிக்கும் என்றார். பிரம்மச்சாரி வேடத்தில் வந்துள்ள விஷ்ணு பகவான், கேட்பதை நான் நிச்சயமாக அவருக்கு வழங்குவேன். அவரே எல்லா செயல்களுக்கும் அவற்றின் பலன்களுக்கும் அதிபதி. எனவே அவரே தானம் பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர். அவர் எவருடைய இதயங்களில் எப்போதும் வசிக்கிறாரோ அவர்களே எல்லா மனிதர்களிலும் மிகவும் தகுதியானவர்களாக கருதப்படுகிறார்கள். இது உண்மையே. இங்குள்ள அனைத்தும் யாருடைய பெயரால் புனிதமானவை என்று அழைக்கப்படுகின்றனவோ, யாருடைய தியானத்தால் எல்லா வேதங்களும் யாகங்களும் மந்திரங்களும் தந்திரங்களும் பூரணமடைகின்றனவோ, அதே பிரபஞ்சம் முழுவதற்கும் அதிபதியான
பரம்பொருளான ஸ்ரீஹரி பகவான் என்னை காப்பாற்றுவதற்காக இன்று கருணையுடன் இங்கு வந்துள்ளார். நீங்களும் இதை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் எந்த ஐயமும் இல்லை. இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். பலி மன்னனின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட சுக்ராச்சாரியார் கோபமடைந்தார். அவன் அந்த அசுர மன்னனை ஆத்திரத்துடன் சபித்தான். சுக்ராச்சாரியார், முட்டாளே, நீ என் கட்டளைகளை மீறுகிறாய். அதற்கும் மேலாக நீ அதை தானம் செய்ய விரும்புகிறாய். அதனால் நீ உடனடியாக இந்த ராஜ்யத்தின் செல்வத்தை இழப்பாய் என்று நான் உன்னை சபிக்கிறேன் என்றார். அளவற்ற ஞானம் பெற்றிருந்த தனது மகா புனிதரை சபித்த பின்னர் சுக்ராச்சாரியார் தனது ஆசிரமத்திற்கு புறப்பட முடிவு செய்தார். அவர் புறப்பட்ட போது விரோச்சனனின் மகனான பலி சக்கரவர்த்தி வாமன பெருமானை வழிபட்டு அந்த நிலத்தை அவருக்கு தானமாக வழங்க தயாரானார். அசுர மன்னனின் பக்தியுள்ள மனைவியான விந்தியாவளி அரசி அங்கு வந்து தனது கணவனின் துணைவியாக தன்னை அலங்கரித்து கொண்டாள். மன்னன் பலி சடங்குகளில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தான். அவன் சடங்கு முறைப்படி பிரம்மச்சாரியின் பாதங்களை நீரினால் சுத்தம் செய்து ஒரு சபதம் எடுத்து அதன் மூலம் பூமியை ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானுக்கு தானமாக வழங்கினான். அந்த மாபெரும் சபதத்தை ஏற்றுக்கொண்டவுடன் பிறக்காத விஷ்ணு பகவான் வளரத் தொடங்கினார். அவரே முழு பிரபஞ்சத்திற்கும் அதிபதியும் மூலமும் ஆவார். அவர் தனது ஒரே பாதத்தால் முழு பூமியையும் அளந்தார். தனது இரண்டாவது அடியால் அவர் அனைத்து மேல் உலகங்களையும் கடந்தார். மேலும் அவரது இரண்டாவது அடி சத்தியலோகத்தில் நின்றது. பரமேஸ்வர பிரம்மா தனது கமண்டலத்தின் நீரால் பகவானின் பாதங்களை சுத்தம் செய்தார். பகவானின் பாதங்களை சுத்தம் செய்ததால் உருவான பாத தூசியே அது. அதிலிருந்து எல்லா பாவங்களையும் அழிப்பவளும் அனைவருக்கும் நன்மை செய்பவளுமான ஸ்ரீ கங்கா தேவி அதே மங்களகரமான இடத்தில் தோன்றினார். அவர் தனது புனித நீரால் 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்தினார். அவர் சாகரனின் கடலின் புதல்வர்கள் அனைவரையும் காப்பாற்றினார். மேலும் அக்காலத்தில் மகாராஜா பகீரதன் அரசன் அவருடைய நீரால் சிவபெருமானின் சடைமுடியை நெய்தார். கங்கை என்று பெயரிடப்பட்ட அனைத்து புனித தலங்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியின் பாத தூசியால் நிரம்பின. பின்னர் அந்த பிரம்மாண்டமான வடிவத்தை விட்டு நீங்கி பரம கடவுளான ஜனார்த்தன பகவான் வாமன பிராமண வடிவில் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அக்காலத்தில் தேவர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் பிரகலாத ஆழ்வார் விஷ்ணு பகவானையும் சித்தரையும் சரண் யக்ஞபதியையும் காண்பதற்காக பலியின் யாக மண்டபத்திற்கு வந்தான். மற்ற அசுர கணவர்களும் ஆவலுடன் வந்தடைந்தனர். அப்போது வாமன பெருமான் பலியின் மனைவியான விந்தியாவளி அரசியிடம் புன்னகையுடன், தேவியே, இன்று உங்கள் கணவரிடமிருந்து 3 அடி நிலம் பெற விரும்புகிறேன். இந்த நேரத்தில் அது எனக்கு எங்கே கிடைக்கும்? தயவு செய்து எனக்கு இதற்கு பதிலளிக்கவும் என்று கேட்டார். விந்தியாவளி மிகவும் பக்தியுள்ள பெண்ணாக இருந்தாள். இந்த சம்பவத்தால் அவள் ஆச்சரியப்படவில்லை. அவள் திரிவிக்ரம பெருமானிடம் இவ்வாறு கூறினார்: இறைவா, நீங்களே எல்லா உலகங்களுக்கும் ஒரே தாயும் அதிபதியுமாவீர். தமது பிரம்மாண்டமான அடியால் இந்த 3 உலகங்களையும் அளந்தீர். அதனால் பிரபஞ்சம் முழுவதும் உம்மால் வியாபித்துள்ளது. தாமே உலகின் ஒரே தாயும் சகோதரரும் ஆவீர். உமது வடிவத்தை ஒப்பிட முடியாது. உம்மை போன்ற நாங்கள் உமக்கு என்ன வழங்க முடியும்? என் இறைவன் இந்த நேரத்தில் உங்களுக்கு 3 அடி நிலம் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதன்படி என் மதிப்பிற்குரிய கணவர் அந்த 3 அடிகளுக்கான இடத்தை பின்வருமாறு அளிக்கிறார். தேவீஸ்வரரே, உமது முதல் அடியை என் தலையின் மீது வையும். உமது 2வது அடியை என் பிள்ளையாகிய இவனின் தலையின் மீது வையும். மேலும் ஜெகநாதரே, உமது 3வது அடியை என் கணவரின் தலையின் மீது வையும். கேசவரே, இவ்வாறு நான் தமக்கு இந்த 3 அடிகளையும் தருகிறேன். விந்தியாவளியிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் மிகவும் மகிழ்ந்தார். பின்னர் அவர் மன்னன் பலியிடம் இனிய வார்த்தைகளில் கூறினார்: தந்தையே, நான் உங்கள் மீது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கூறுங்கள், நான் உங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? நீங்கள் கொடையாளர்களிலேயே சிறந்தவர்களாகிவிட்டீர்கள்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் கேளுங்கள், நான் உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன். இவ்வாறு கூறி வாமன பகவான் விரோச்சனனின் மகனான பலியை அவனது பந்தத்திலிருந்து விடுவித்து அணைத்து கொண்டார். அப்போது சாமர்த்தியமான பேச்சாளரான மன்னன் பலி இவ்வாறு கூறினான்: இறைவா, நீங்கள்தான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் உயிருள்ள மற்றும் உயிரற்றவையையும் படைத்தவர். உமது தாமரை திருவடிகளை தவிர நான் வேறு எதையும் விரும்பவில்லை. இறைவா ஜனார்த்தனா, உமது திருவடிகளில் என் பக்தி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். தேவீஸ்வரரே, உங்கள் மீதான என் நித்திய பக்தி மேலும் மேலும் பெருகட்டும். பலியின் பிரார்த்தனையால் மகிழ்ந்த வாமன பெருமான், அரசே, தயவு செய்து உங்கள் சகோதரர்கள், உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாருடன் சுதல லோகத்திற்கு செல்லுங்கள் என்றார். இதனை கேட்ட அசுரர்களின் அரசனான பலி சக்கரவர்த்தி, கடவுளே, பகவானே, தயை கூர்ந்து எனக்கு கூறுங்கள், சுதல லோகத்தில் என் நோக்கம் என்ன? நான் உங்களுடனேயே இருப்பேன். வேறு விதமாக பேசுவது முறையற்றது என்றான். அப்போது ரிஷிகேஷ பெருமான் அரசன் பலி மீது மிகுந்த கருணை கொண்டு, அரசே, நான் எப்போதும் உங்கள் அருகிலேயே இருப்பேன். அச்சுதனே, எல்லாவற்றையும் விட மேலானவனே, வருந்த வேண்டாம், நான் கூறுவதை கேட்பாய். சுதல லோகத்தில் நான் உனக்கு காவலாளாக இருப்பேன். எனது இந்த வாக்குறுதி ஒரு வரமாக கருதுவாய் என்று நான் உனக்கு வரங்களை அருள்பவனாக காட்சியளிக்கிறேன். நான் எனது வைகுந்தத்தில் வசிக்கும் தோழர்களுடன் உன் இல்லத்தில் வசிப்பேன் என்றார். ஒப்பற்ற ஒளி வீசும் விஷ்ணு பகவானின் இந்த வார்த்தைகளை கேட்ட அசுர அரசன் பலி அசுரர்களுடன் சுதல லோகத்திற்கு சென்றான். அவன் தனது 100 மகன்கள் பானாசுரன் மற்றும் பிறருடன் அங்கே வசித்து வந்தார். மகாபாஹு பலி சக்கரவர்த்தி தானம் செய்பவர்களின் உன்னதமான புகலிடமாகவும் திகழ்கிறார். 3 உலகங்களில் இருந்தும் வேண்டுபவர்கள் மன்னன் பலியிடம் செல்கிறார்கள். மேலும் அவரது வாசலில் அமர்ந்திருக்கும் விஷ்ணு பகவான் அவர்கள் கேட்பதையெல்லாம் அவர்களுக்கு அருள்கிறார். பசியால் வாடுவோர் முக்தி வேண்டி சென்றாலும் சரி, முக்தி கிடைத்தாலும் சரி, அவர்களின் விருப்பத்திற்கேற்ப பொருட்கள் வழங்கப்படுகின்றன. சிவபெருமானின் அருளால் தான் மன்னன் பலி இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார். கடந்த காலத்தில் ஒரு சூதாட்டக்காரராக சிவபெருமானுக்காய் அவர் செய்த தானங்களின் பலன்களை அவர் இப்போது அறுவடை செய்கிறார். அசுத்தமான நிலத்தில் விழுந்து தரையை அடைந்த அழுக்கு, பலி மலர்கள் முதலியவற்றை கூட சிவபெருமானின் சேவையில் அர்ப்பணித்து இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த போது நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் மணல், மலர்கள், நீரை மகாதேவனின் சேவையில் அர்ப்பணிப்பவர்களை குறித்து என்ன கூறுவது? விசாஷாத் சிவபெருமானை நெருங்குகிறார். சிவபெருமானை விட வழிபடத்தக்க தெய்வம் வேறு யாரும் இல்லை. பால்குண மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாத மாகாத்மியத்தின் 22ஆம் அத்தியாயமான 22ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.